Hello everyone, welcome to Mastery. It's Rosario's Academy. நம்ம இந்த வீடியோவில் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷனை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கிளாசிஃபிகேஷன் ஸ்பெஷல் ஜேர்னலோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஓகே, அதில் 3 ஸ்பெஷல் மேஜர் கேட்டகரி பார்த்துருந்தோம். கேஷ் ஜேர்னல்ஸ், குட்ஸ் ஜேர்னல்ஸ் அண்ட் பில்ஸ் ஜேர்னல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஜேர்னல் ப்ராப்பர். இப்போ இந்த 3 ஜேர்னல்ஸ்லையும் 3 ஸ்டைல் ஆஃப் டிரான்சாக்ஷனை நம்ம அக்ராஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, கேஷ் ஜேர்னல்ஸ்ல நம்ம கேஷ் ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்றோம். குட்ஸ் ஜேர்னல்ல குட்ஸ் ரிலேட்டட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்றோம். பில்ஸ் ஜேர்னல்ல பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள்னு 2 புக்ஸை மெயின்டைன் பண்றோம். ஓகே, இப்போ இந்த சப்சிடியரி புக்ஸ்ல ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம எப்பயுமே அக்ராஸ் பண்ணுவோம். ஒன் இஸ் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் another one is ட்ரேட் டிஸ்கவுண்ட். ஓகே, கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது எந்த புக்ல நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னா, கேஷ் டிஸ்கவுண்ட்டை கேஷ் ஜேர்னல்ஸ்ல நம்ம அக்ராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கேஷ் ஜேர்னல்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது கேஷ் டிரான்சாக்ஷன்ல இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்றது நமக்கு வரும். இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, குட்ஸ் ஜேர்னல்ல நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இந்த டிரான்சாக்ஷன்ஸை குட்ஸ் ஓரியன்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை என்ன பண்ணுவோம், நம்ம அக்ராஸ் பண்ணுவோம். அதை நம்ம எழுத வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சதுன்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ணும் பொழுது கேஷ் புக்லையும் இல்லை குட்ஸ் ஜேர்னல்லையும் அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்க, ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் காலம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு செகண்ட் காலம் போட்டிருக்கேன். ஆன் த பேசிஸ், எந்த பேசிஸ்ல நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படிங்கறத நான் இங்க போட்டிருக்கேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இதுல எந்தெந்த பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, this kind of discount is granted by the distributor or manufacturer or supplier. Distributor or manufacturer or supplier. ஏன் அப்படின்னா, அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு பல்க் வால்யூம்ல குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுக்கப்படுறது. அப்போ யாருக்கிட்ட இருந்து பொதுவாக பல்க் வால்யூம்ல வாங்குவாங்க? ஒன்று மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து வாங்குவாங்க, இல்லைன்னா பிக் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை பெரிய சப்ளையர் கிட்ட இருந்து ஒரு சப் டீலரோ இல்லை ரீட்டைலரோ வாங்குவாங்க. When it comes to the cash discount, it is given by the creditor to the debtors. Debtors தான் எப்பயுமே கிரெடிட்டர்ஸ்க்கு பணம் கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பணம் கடனுக்கு பொருளை வாங்குறவங்க டெட்டார் அப்படின்னு கருதப்படுறாங்க. கடனுக்கு பொருளை கொடுக்கறவங்க கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப இந்த டெட்டார் பணத்தை கொடுக்கும் பொழுது வழங்கப்படுறது அந்த கேஷ் டிஸ்கவுண்ட். ஓகே, இட் இஸ் கிவன் பை த கிரெடிட். அப்ப எந்த பார்ட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், பர்பஸ். இது என்ன பர்பஸ்க்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, ட்ரேட் டிஸ்கவுண்ட் எப்பயுமே இட் ஹெல்ப்ஸ் டு ஏர்ன் சம் ப்ராஃபிட் பை த ரீட்டைலர்ஸ். இட் ஹெல்ப் த ரீட்டைலர்ஸ் டு ஏர்ன் சம் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த மாதிரி பெரிய சப்ளையர் ஆர் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து சப் டீலரோ இல்லை ரீட்டைலரோ ஹை வால்யூம்ல திங்ஸை வாங்கி ரீசேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்ப அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரணும், ஒரு ப்ராஃபிட் வரணுங்கிறதுக்காக கொடுக்கப்படுறதுதான் இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் பாருங்க, டு என்கரேஜ் த ப்ராம்ப்ட் பேமெண்ட். பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கு என்கரேஜ் பண்ணும் விதமாக வழங்கப்படுறது அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொக்க தள்ளுபடி, விற்பனை தள்ளுபடி அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. பாருங்க, தேர்ட் ஒன் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் பீரியட். இது எப்ப கொடுக்கப்படுது, எந்த டைம்ல கொடுக்கப்படுறது அப்படின்னா, இட் இஸ் அலௌட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ். இட் இஸ் அலௌட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது வழங்கப்படுது. இது எப்ப வழங்கப்படுது? இட் இஸ் அலௌட் when the payment is done. It is allowed when the payment is done within the set period. Set period or specific period சொல்லுவாங்க. within the set period. அது ஒரு டைம் கொடுத்திருப்பாங்க. அந்த டைம் முடியறதுக்குள்ள அந்த பணத்தை அவங்க கரெக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல கொடுக்கப்படுறதா இந்த கேஷ் டிஸ்கவுண்ட். ஃபோர்த் பாருங்க, வேரியேஷன். வேரியேஷன்னா எந்த வகையில இது வேரி ஆகுமா இல்ல பிக்ஸடா இருக்குமா அப்படிங்கிற பேசிஸ்ல பார்க்கும்போது, நார்மலி இட் இஸ் கிவன் அட் த சேம் ரேட். ஓகே, எல்லா பார்ட்டிஸ்க்கும் இது சேம் ரேட்ல தான் கொடுக்கப்படுது. சம்டைம்ஸ் இட் மே வேரி ஆஸ் பர் த குவான்டிட்டி. ரொம்ப ஹையர் குவான்டிட்டி வாங்கினாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப ட்ரேட் டிஸ்கவுண்ட கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ட்ரேட் டிஸ்கவுண்ட்
ரீட்டைலர்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக்கும் பொழுது இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். அப்ப அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு போது தே வில் கோ ஃபார் ஹையர் குவான்டிட்டி. ஓகே, அடுத்து இங்க வேரியேஷன் பாருங்க. வேரி ஃப்ரம் கஸ்டமர் டு கஸ்டமர் டிபெண்டிங் ஆன் த டைம் பீரியட். அப்ப இதுல மெயினா விஷயம் என்னன்னா கஸ்டமர் டு கஸ்டமர்ன்றத நம்ம இதை அண்டர்லைன் பண்ணணும். வேரி ஃப்ரம் கஸ்டமர் டு கஸ்டமர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன பண்றாங்க, அந்த கிரெடிட்டர் நியமிக்கிறாங்க. அடுத்து ஃபிஃப்த் பாருங்க, டிஸ்க்ளோஷர். ஓகேவா, டிஸ்க்ளோஷர் அப்படின்னா தெரியப்படுத்துறது. இதுல இது எதுல தெரியப்படுத்துறாங்கன்னா இன்வாய்ஸ்ல இது தெரியப்படுத்துறாங்க. இட் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் இன் இன்வாய்ஸ். It is disclosed at the time of preparing the invoice, at the time of purchase. அப்ப purchase பண்ணும் பொழுதே invoice prepare ஆகுது. அப்ப அந்த invoice prepare ஆகும் பொழுதே அதுல என்ன ஆயிருது, இந்த trade discount அப்படிங்கிறது disclose ஆயிருது. But when it comes to the cash discount, it is not shown on the invoice. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ராம்ப்ட் பேமெண்ட்டை என்கரேஜ் பண்ண விதமா வழங்கப்படுறது கேஷ் டிஸ்கவுண்ட்ன்றதுனால இது இன்வாய்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது இதுல எந்த விதமான மென்ஷனிங்கும் இதுல இருக்கிறது இல்ல. ஓகேவா, சோ அதனால இட் இஸ் நாட் ஷோன் ஆன் இன்வாய்ஸ். லாஸ்ட் கேட்டகரி பாருங்க, லெட்ஜர் அக்கவுண்ட். சோ லெட்ஜர் அக்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் அக்கவுண்ட் இஸ் நாட் ஓபன்ட், பட் ஹியர் செப்பரேட் அக்கவுண்ட் இஸ் ஓபன்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், கேஷ் டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் டிஸ்கவுண்ட் அலோவ், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி நம்ம ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். ஓகே, நம்ம பேமெண்ட்டை சண்டி டெட்டார்ஸ் கிட்ட இருந்து வாங்கும் பொழுது we are allowing discount. It is termed as discount allowed. At the same time, when we are making the prompt payment to our creditors, the same that we are availing from our creditor, which is known as an discount received. So discount received and discount allowed, these two accounts are coming under nominal account அப்படின்னு சொல்லி பார்த்தோம். According to the nominal account rule, debit all expenses and losses and credit all incomes and gains. Discount received is a gain and discount allowed is a loss. So we are debiting the discount allowed, okay, and crediting the discount received. அப்போ இதுக்கு தனி லெட்ஜர் நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்றோம். ஆனா அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு எந்த விதமான லெட்ஜர்ஸும் நம்ம கிரியேட் பண்றது இல்ல. ஓகேவா, பாருங்க, இதோட மெயின் மோட்டோ, இட் இஸ் கிரியேட்டட் பை த, இட் இஸ் given by the distributor, manufacturer and supplier. இங்க it is given by the creditor to debtor. And when it comes to the retailers, பாருங்க, இது எதுக்கு அப்படின்னா it helps to earn some profit by the retailer. It helps the retailer to earn some profit அப்படின்னு பார்த்துடணும். ஓகே, இப்போ இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் கேஷ் டிஸ்கவுண்ட் இது ரெண்டு பத்தின டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். கேஷ் டிரான்சாக்ஷன், கேஷ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம இந்த கேஷ் டிரான்சாக்ஷனை நம்ம கம் அக்ராஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு தனி காலம் போட்டு நம்ம அதை அக்கவுண்ட் பண்ணுவோம். when it comes to the trade discount, நம்ம இந்த குட்ஸ் ஜேர்னலை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்வாய்ஸ்லயே இதை லெஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம். ஸோ அதே இன்வாய்ஸ் வேல்யூ போட்டு அந்த ட்ரேட் டிஸ்கவுண்டையும் நம்ம லெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், the amount to be given, the final net amount to be given to the party அப்படிங்கறத நம்ம அவுட்டர் காலத்துல பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்ஸ்ல நம்ம அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் பத்தின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.